பசங்களோட டிஃபன் பார்ட்டி. கட்டு சிங்கி லஞ்ச் பிரேக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. சரியா அந்த நேரத்துக்கு பெல் அடிக்குது. கடைசியா பெல் அடிச்சிடுச்சு. எனக்கு ரொம்பவே பசி எடுக்குது. அம்மா ஏதாவது லஞ்சுக்கு நல்ல ருசியா வச்சிருந்தா நல்லா இருக்கும். அதாவது ஃப்ரைட் ரைஸ் மாதிரி. மஞ்சூரியன் இல்லனா பர்கர். அட நீங்க எல்லாரும் வாயில வடை சுடுறத நிறுத்துங்க. வாங்க நாம என்ன இருக்குன்னு ஓபன் பண்ணி பாத்துடலாம். அப்ப தெரிஞ்சிடும்ல. என்ன சொல்றீங்க? சரியா சொன்ன. வா ஓபன் பண்ணலாம். பசங்க அவங்களோட டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்ததும் எல்லாரும் சேர்ந்து ஒரே வாட்டி சொல்றாங்க, நோ. நம்ம டிஃபன் பாக்ஸ்ல மம்மி காய்கறி பொரியல் கொடுத்திருக்காங்க. எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காதுடா கட்டு. எங்க அம்மா கூட வெண்டைக்காய் கொடுத்திருக்காங்க फ्रेंड्स. என்னோட டிஃபன்ல சொரக்கா. நான் இத சாப்பிட்டு ரொம்ப சலிச்சு போயிட்டு இருக்கேன். நேத்து கூட அம்மா இதே தான் செஞ்சு கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு மட்டும் என்ன கொடுத்திருக்காங்களோ அது சாப்பிட்டு தானே ஆகணும். ஆனா என்னோட மைண்ட்ல ஒரு நல்ல ஐடியா ஒண்ணு இருக்கு. அது சொல்லவா? என்ன அது? பாருங்க, அது என்னன்னா நாம எல்லாருமே தினமும் போரிங் டிஃபன் சாப்பிட்டு போர் ஆயிட்டோம். சரியா சொன்ன. அதனால நாம ஏன் சண்டே டிஃபன் பார்ட்டி பண்ணிக்க கூடாது? நம்ம சொசைட்டி கிளப்ல. என்னது ஸ்பெஷல் டிஃபனா? என்ன சொல்ல வர சிங்கி? நாம எல்லாருமே ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டை செலக்ட் பண்ணி அந்த ஸ்ட்ரீட்டுக்கு சம்பந்திச்சு ஏதாவது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொண்டு வரலாம். நல்லா இருக்கும்ல? ரொம்பவே அது செமையா இருக்கும். அப்புறம் நாம லஞ்ச்ல நல்லா என்ஜாயும் பண்ணலாம். வாவ் சிங்கி, நிஜமா இது கேட்க ரொம்பவே நல்லா இருக்கு. வேற வேற ஸ்டேட்ஸோட டிஃபரண்ட் ஃபுட். யம்மி. ஆமா, அதாவது ஸ்பெஷல் ஸ்டேட்ஸோட ஸ்பெஷல் ட்ரெஸ் போட்டுட்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பஞ்சாபினா அப்ப பஞ்சாபி சூட் போட்டுட்டு வரலாம். ஹாகட்டி, நல்ல ஐடியா. ரொம்பவே செமையா இருக்கும். ஆனா இதுக்காக நம்ம அப்பா அம்மாவை ஒத்துக்க வைக்கணும். அட குட்டி, மம்மிக்கு நாம டிஃபன் செய்யறதுல ஹெல்ப் பண்ணோம்னா அப்ப அவங்க ஓகே சொல்லுவாங்க. இது நீ சரியா சொன்ன பாரு கட்டு. அட நண்பர்களே, நான் எந்த ஸ்டேட்டோட ஸ்பெஷல் லஞ்ச் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டேன். வா குட்டி, நீ என்ன யோசிச்சிருக்க? பஞ்சாப். எனக்கு பஞ்சாபி கல்ச்சர் ரொம்பவே பிடிக்கும். அவங்க ஃபுட் கூட ரொம்ப யம்மியா இருக்கும். குட்டி, பஞ்சாபி கொண்டு வந்தா நான் ராஜஸ்தானி கொண்டு வருவேன். யம்மி யம்மி. சரி சரி, அப்படா பெங்காலி ஸ்பெஷல் டிஃபன் கொண்டு வர. நல்ல ஐடியா ஹரி. சரி கட்டு சிங்கி, நீங்களும் சொல்லுங்க. நீங்க ரெண்டு பேரும் என்ன கொண்டு வரலான்னு இருக்கீங்க? நாங்க இன்னுமே யோசிக்கல. சிங்கி, நாம வீட்டுக்கு போய் அம்மாவையே கேட்கலாமே. இது சரியா இருக்கு கட்டு. அப்புறம் என்ன? அப்புறம் கட்டு சிங்கி வீட்டுக்கு போய் எல்லா விஷயத்தையும் மம்மி கிட்ட சொல்றாங்க. ஓஹோ கட்டு சிங்கி, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இப்படி பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்களா? மம்மி, ஆனா எங்களுக்கு எந்த ஸ்டேட்டோட ஃபுட் கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. பசங்களா, நீங்க பஞ்சாபி ஃபுட் கொண்டு போகலாம்ல? நல்லா சோலே பட்டூரி, லஸ்ஸி. இல்ல மம்மி, அது குட்டி கொண்டு வரல. ஓ அப்படியா? சரி. பெங்காலி நல்லா இருக்கும்ல? இல்ல மம்மி, அது ஹரி கொண்டு வரா. ஓஹோ சரி, அப்ப என்ன பண்ணலாம்? சரி, குஜராத்தி. மம்மி, இது நல்ல ஐடியா தான். குஜராத்தி ஃப்ரூட் யாரோ கொண்டு வரல இன்னும். ஆனா மம்மி, குஜராத்தி ஃபுட்ல நாம என்ன சமைக்க முடியும்? என்ன ட்ரெஸ் போடுறது? பாத்துட்டு இருக்க பசங்களா, சாயந்தரம் என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆனா மம்மி, லஞ்ச் ப்ரிப்பேர் பண்றதுல நாங்க உங்களுக்கு உதவுறோம். அதனால என்னதான் சமைக்க போறோம்னு நீங்க சொல்லணும்ல. சரி பசங்களா, அப்ப நீங்க ரெண்டு பேருமே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே டன். அப்புறம் என்ன, அவங்க நினைச்ச மாதிரி சண்டையும் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கட்டு சிங்கி மம்மி கூட சேர்ந்து ஹெல்ப் பண்றாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடும் ரெடி ஆயிடுது. வாங்க பசங்களா, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் உங்க ரெண்டு பேரையும் சீக்கிரம் ரெடி பண்ணிடுறேன். அப்புறம் லேட் ஆயிடும். அப்புறம் பிங்கோவை கூட கூட்டிட்டு போயிடுங்க. ஓகே மம்மி. கொஞ்ச நேரத்திலேயே ரெடி ஆகி கட்டு சிங்கி மற்றும் அவங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சொசைட்டி கிளப்புக்கு வராங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நாம எல்லாருமே அவங்களோட ட்ரெஸ் மற்றும் உங்க டிஃபன்ஸ பத்தி சொல்லலாம். ஓகே. நாங்க கொண்டு வந்திருக்கோம் குஜராத் ஸ்பெஷல் ஊட்டியோ மற்றும் டோக்லா. அது கூடவே நான் போட்டிருக்கேன் குஜராத் ஸ்பெஷலான இந்த சோனியா சோலி. நான் போட்டிருக்கேன் கெடியோ சோர்னோ.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பிங்கோ கூட கர்ப்பா கேப் போட்டிருக்கான். அம்மா தான் அவனுக்கும் போட்டு ஆரம்பிச்சாங்க. பாரு, இப்ப நாங்க எல்லாரும் அப்படியே குஜராத்தி மாதிரி இருக்கோம்ல. சரி சரி, இப்ப என்னோட டர்ன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பஞ்சாப் ஸ்பெஷல் ஆகிய சோலே பட்டூரி கொண்டு வந்திருக்கேன். அது கூட பட்டர் கூட சேர்ந்து. அப்புறம் நான் போட்டிருக்கேன் பஞ்சாபி சூட். யே, வெரி நைஸ் குட்டி. சரி ஹரி, இப்ப உன்னோட டர்ன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நான் அம்மா கூட சேர்ந்து என்ன பண்ணிருக்கேன்னா இந்த சுக்தோ மற்றும் ரைஸ் பெங்காலியோட ஸ்பெஷல். அப்புறம் நான் போட்டிருக்கேன் இந்த தோத்தி மற்றும் குர்தா ஷால் கூட போட்டிருக்கேன். ஏ ஹரி, நீ பார்க்க ரொம்பவே நல்லா இருக்க, பெங்காலி மாதிரி இருக்க. இப்ப என்னோட சான்ஸ். பண்டி கூட வாக் பண்ணிக்கிட்டே முன்ன போறாரு. நான் கொண்டு வந்திருக்கேன் ராஜஸ்தான் ஸ்பெஷல் தால் பட்டி சோர்மா. நான் போட்டிருக்கேன் அங்கரகா குர்தா மற்றும் தோத்தி. ஏ, நம்ம எல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஆமா கட்டு. நாம இப்ப எல்லாரோட ட்ரெஸ்ஸஸும் டிஃபன்ஸும் காமிச்சிட்டோம். இப்ப வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். அப்பதான் பின்னாடில இருந்து ஒருத்தரோட சவுண்ட் கேக்குது. அது வேற யாரும் இல்ல, நம்ம மோண்டி. அட எல்லாம் இருங்க, இப்போ டானோட என்ட்ரி பாக்கி இருக்கு. பசங்க எல்லாருமே பின்னாடி திரும்பி பார்த்து எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ, நான் தான் மோண்டி அண்ணன். இப்போ நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் தமிழ்நாட்டோட பாப்புலர் ஃபுட் மசால் தோசை, இட்லி, சாம்பார். பசங்க எல்லாருமே மோண்டிய பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. மோண்டி நீயா? நான் ஸ்கூல்ல உங்களோட எல்லா பிளானையும் கேட்டுட்டேன். இப்போ நான் டிசைட் பண்ணியாச்சு. உங்க பார்ட்டியில ஸ்பெஷல் கெஸ்டா நான் மட்டும்தான் இருப்பேன். ஆனா நாங்க உன்னை இன்வைட் பண்ணவே இல்ல மோண்டி. எனக்கெல்லாம் இன்விடேஷன் தேவையே இல்லை. எனக்கு கண்டிப்பா தெரியும் என்னை விட்டு நீங்க பார்ட்டியை கண்டிப்பா என்ஜாய் பண்ணவே முடியாதுன்னு. ஆனா விடகட்டு, இப்ப மோண்டி வந்துட்டான்ல, என்ன பண்ண முடியும்? ஏதோ பண்ண முடியாது. வாங்க நாம பார்ட்டி ஆரம்பிக்கலாம். எனக்கு ரொம்பவே பசி எடுக்குது. இந்த அத்தென்டிக் சாப்பாடு எல்லாமே ரொம்ப யம்மியா இருக்கும். சரியா சொன்ன சிங்கி, லெட்ஸ் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி பசங்க எல்லாருமே டேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யாமே, இந்த சோலே பட்டோரி ரொம்ப ருசியா இருக்கு. இந்த இட்லி சாம்பார் கூட. அப்ப மோண்டி பிங்கோக்கு டோக்லா சாப்பிட கொடுக்கறான். டோக்லா சாப்பிட்ட பிங்கோ ரொம்பவே சந்தோஷப்படுறான். மோண்டி, பிங்கோக்கு இதெல்லாம் சாப்பிட கொடுக்காது. அவனுக்கு சாப்பிடக்காக அம்மாவே ஸ்பெஷலா கொடுத்திருக்காங்க. பிங்கோ கம் ஹியர். கம் ஹியர் பிங்கோ. கேட்டுச்சுக்கு நீங்களும் கூடவா? பிங்கோக்கு சொல்லுங்க. இல்ல மோண்டி, அவனுக்கே வேற ஃபுட் கொடுக்கணும். அவனோட டிஃபன் பாக்ஸ பார்த்து அவன் ரொம்பவே சந்தோஷப்பட்டு கட்டு சிங்கி கிட்ட ஓடி போறான். வெரி குட். பிங்கோக்கு நான் யாருன்னு காட்டுறேன். மோண்டி பின்னாடில இருந்து போய் பிங்கோவோட தொப்பிய எடுத்துக்கிறான். ஏ, இப்போ இந்த தொப்பி உனக்கு கிடைக்காத பிங்கோ. பிங்கோ மட்டும் என்ன கம்மியானாலா என்ன? அவன் மோண்டியோட வேஸ்டிய புடிச்சு இழுக்க ஆரம்பிக்கிறான். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. பிங்கோ மோண்டி பின்னாடி இப்படி ஓடுறத பார்த்து எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. சரியா சொன்ன மோண்டி, நீ இல்லனா எங்களால நிஜமா என்ஜாய் பண்ண முடியாது. இந்த மாதிரி பசங்க எல்லாருமே சேர்ந்து அவங்களோட பார்ட்டிய என்ஜாய் பண்றாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.